கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. இந்த கொடைக்கானல் பொண்ணுங்களை திருடியாக்கி காலேஜ் விட்டு அனுப்புறதுக்கு இது போதும். மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஏன் இப்படி சொன்ன, யார் சொல்லி இப்படி சொன்னேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இங்க பாருடி, நான்லாம் எதுவும் சொல்லல, எனக்கு எதுவும் தெரியாது. அடி ஏய் தீபி, கடைசி பால்ல தோனி ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்ச அந்த டீமையே காப்பாத்துற மாதிரி நமக்கு செம மேட்டர் சிக்கிருக்கு. லூசு, உளராம மேட்ரு சொல்லு. அந்த கிறுக்கு மலரு அவ குளிக்கிறது துணி மாத்துறதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். பாரு பாரு. பொட்டிக்காடு, என்னையா வார்ன் பண்ணிட்டு போற? உன்னை இந்த காலேஜ் விட்டு அனுப்ப மட்டும்தான் நான் பிளான் பண்ணேன். என் குட் லக்கோ உன் பேட் லக்கோ, நீ என்கிட்ட வந்து வசமா சிக்கிருக்க. இத வச்சு நான் உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புறேன். பூங்கடி மாறி உவே கூப்பிடறப்பல பேசாம வாடி. ஒரு நிமிஷம் நில்லு பூங்கடி ப்ளீஸ், ஒரு நிமிஷம். சாரி பூங்கடி, என்ன மன்னிச்சிடு. நான் யாரு அவரை மன்னிக்கிறதுக்கு? சொல்லு மாறி. சாரி 1000 டைம் சாரி. சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. உங்களுக்கு இது என்ன புதுசா சார்? ஊர்ல தப்பா நினைச்சு கை நீட்டினீங்க, இப்ப தப்பா நினைச்சு வார்த்தையால காயப்படுத்துறீங்க. பழகிக்கிறோம் சார், எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பொம்மை கணக்கா சிரிக்க பழகிக்கிறோம். விடுப்புவே, அதான் சார் இப்படி தூரம் இறங்கி வந்து பேசுறாருல. வலிக்குது மாதிரி. யாரை பெருசா நம்புறோமோ அவங்க தான் நம்மளை நம்பாம அசிங்கப்படுத்துறாங்க. நான் செஞ்சது தப்பு தான், அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனால் என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது போதும் பூங்கடி. ஏய், இப்போ நீ என்னை மன்னிக்கலனா நடக்கிறதே வேற. என்ன நினச்சிட்டீங்க என்ன? ஐ எம் ப்ரொஃபஸர்மா, என் பவரை யூஸ் பண்ணி இந்த செமஸ்டரை ஃபெயில் ஆக்கிடுவேன். பூவே, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுப்ல, எதுக்கு வம்பு? ஃபெயில் கீழ் ஆக்கிட போறாருப்ல. ஃபெயில் தானே, ஆக்கட்டும், பரவாயில்ல. சத்தியமா சொல்றேன் பூவே, நீ என்ன மன்னிக்கல இன்னொன்னும் பண்ண மாட்டேன். ஏய் புளிமூட்டை மாதிரி உன்னை கண்டிப்பா ஃபெயில் ஆக்கிடுவேன். சார், இதென்ன சார் நியாயமா இருக்குது? வெள்ளம் திங்கிறதாவ வெள்ளம் சுப்புறது நானா சார்? உங்க பஞ்சாயத்துக்கு என்ன வெத்தலை பெட்டி ஆக்காதீங்க. ஆமா சார், பூ சிரிச்சிட்டா சார், அவ சிரிச்சிட்டானாலே மன்னிச்சிட்டான்னு அர்த்தம். தேங்க்ஸ். வா. ஹே தீபி, அந்த மொபைலை வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற? அந்த பட்டிக்காடுங்களை மாட்டி விட்டு
திருட்டு பழி வாங்க வைக்கணும் தான். ஆனா அதுக்காக மலரை அசிங்கப்படுத்தணுமான்னு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. அந்த பட்டிக்காடுவும் காது மேலேயே ஒண்ணு போட்டாளே, அப்ப எப்படி இருந்துச்சு? அந்த அடி உனக்கு எதனால கிடைச்சது? உன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல. அதுதான் அந்த மலருக்கும். அந்த பட்டிக்காட்டுக்கிட்ட அவ வச்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பால தான் அவ பலியாக போறா. உழவ கொல்லணுமேனு யோசிச்சா தூண்டிலும் போட முடியாது, மீனையும் பிடிக்க முடியாது. நம்ம காலேஜ்ல எத்தனை வாட்ஸ்அப் குரூப் இருக்கு? ஒரு 5 இல்ல 10 இருக்கும். பாய்ஸ் குரூப் எத்தனை இருக்கு? அடி பாவி, பாய்ஸ்க்கு அனுப்ப போறியா? பாவம் மலர், இவளுகளுக்காக அவ பலியாக போறா. யானை நடந்தா தவளை சாகதானே செய்யும். காலேஜ்ல இருக்கிற அத்தனை பாய்ஸ் குரூப்புக்கும் இந்த வீடியோ உடனே ஃபார்வர்ட் ஆகணும். அதுவும் ஓகே தான். தீபி, பூங்குடி எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஏன் இவ்வளவு பதட்டமா கேக்குற? ஒன்னும் இல்லை, என் செல்போன் அவகிட்ட இருக்கு, அதை வாங்குறதுக்காக தான். அவ எங்க இருக்க போறா? அந்த லைப்ரரி சைடுல தான் இருக்க போறா, போய் பாரு. சரிடி, ரொம்ப தேங்க்ஸ். இந்தா, இந்த போனை என்ன பண்ணும் தெரியும்ல உனக்கு? அந்த பட்டிக்காடுங்க ரூம்ல வச்சுட்டு வரணும், அவ்வளவுதானே? சும்மா வச்சுட்டு வரக்கூடாதுடி, திருடிட்டு வந்து மறைச்சு வச்ச மாதிரி வச்சுட்டு வரணும். ஓகே. ஏன் ஜீவா மனசையா திருடின? இனி இந்த கேம்பஸ் பூரா உன்னை திருடின்னு தான் சொல்ல போகுது. பூங்குடியை பாத்தியா? இதோ போயிட்டு இருக்கா. பூங்குடி, என்னடி விளையாட்டு இது? இப்படி அலைய விடுறீங்க? ஏப்ல என்ன பிள்ளை சொல்ற? நாங்களே 7 இப்பதான் லைப்ரரியில இருந்து வரோம். நாங்க எங்க நாளே விட்டோம். விளையாண்டது போதும், என் போனை கொடுங்க. ஃபோனா? மலரு, உன் ஃபோனு என்கிட்ட இல்லடி. கடுப்பேத்தாதீங்க. என் போனை வச்சு செல்ஃபி எடுத்தீங்கல்ல, அதை கொடுங்க. மலரு, உன் ஃபோனை அப்பவே நாங்க ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோமே. என்னடி சொல்ற? மலரே, சத்தியமா உன் போனை நாங்க அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம்டி. ஐயோ, அதுல நிறைய வீடியோஸ் இருக்குடி. நான் நல்லா தேடி பார்த்தேன், ஆனா போன் அங்க இல்ல. பதறாத மலரு, நீ அவசரத்துல சரியா தேடி இருக்க மாட்ட. அங்கதான் இருக்கும். வா, போய் தேடி பாப்போம். வா வா. இங்க மறைச்சு வைக்கிறதுக்கு இந்த ரூம்ல ஒரு இழவையும் காணோம். அவளுங்க வச்சிருந்ததே ஒரே ஒரு பெட்டி, அதையும் தூக்கி நம்ம வெளியில போட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுவும் சரிதான். ஆமாண்டி, உனக்கு நல்ல அறிவுதான். போனை தூக்கி தண்ணியில போடுவியா? புது Dress ஃபிலோமினா மிஸ் வாங்கி கொடுத்தது. இதையும் எடுத்துட்டு போய் கிழிச்சு போட்டுடலாமா? பகல்ல தூக்கிட்டு போயிட்டு மாட்டிக்கிறதுக்கு. ஆமால. இதுலயா? தெரியாத மாதிரி வச்சு வேப்பிலைகளை அடிக்கிறீங்க, லத்தி அடி வாங்க வைக்கிறேன். வா. இங்கதான் மலரு போனை வச்சோம். சரி வச்சீங்க, இப்ப அது எங்க? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? காக்கா தூக்கிட்டு போச்சோ, நரி தூக்கிட்டு போச்சோ, எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களை கேட்டா நாங்க தான் இங்க வச்சுட்டு போறோம்னு சொல்றேன்ல. நான் உங்களை ஒன்னும் சொல்லல மாதிரி. நீங்க வச்ச போனை நீங்களே எடுத்து கொடுத்துருங்க சாமிங்களா. பதறாத மலரு, தேடி பாப்போம். ஹலோ, இங்க வாங்க.
எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் ஃபோன் இல்ல. சத்தியமா இங்க தான் மலர் வச்சோம். இங்க பாரு, தெரியாம ஆசைப்பட்டு எடுத்திருந்தா தயவு செஞ்சு கொடுத்துரு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அடியே மலரு, அப்ப எங்களை என்ன திருடின்னு சொல்றியா? திருடின்னு சொன்ன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவோம் பாத்துக்க. அப்ப என் போன் எங்கடி போச்சு? என் போன் எங்க போச்சு? ஐயோ, அதுல பல ரகசியங்கள் இருக்கு. ஐயோ, அது வெளியே வந்துச்சுன்னா என் மானமே போயிடுமே. ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் என் போனை கொடுத்துருங்கடி, ப்ளீஸ் டி. மலரு, நீ திரும்ப திரும்ப கேட்டாலும் நாங்க இங்க தான் புள்ள போனை வச்சுட்டு போனோம். மரியாதையா கொடுக்க போறீங்களா இல்லையா? இல்ல உங்களை பிரின்சிபல் கிட்ட அடியே வாடி, வா பிரின்சிபல் போலாம். அடி வயித்துல கண இருக்கறதானே பயப்படணும், வா. ஐயோ, என் போனை கொடுத்துருங்கடி. ஐயோ, என் போனை கொடுத்துருங்கடி, ப்ளீஸ் டி. ஐயோ 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 ஐயோ, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, என் போனை கொடுத்துருங்கடி, ப்ளீஸ் டி, என் போனை கொடுத்துருங்க. ஐயோ கடவுளே, ஐயோ. என்ன மலர், என்ன பிரச்சனை? இங்க என்ன நடக்குது? ஏன் அலற? அழாம விஷயத்த சொல்லு. மேடம், என் போனை எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க மேடம். என்ன பூங்குடி இது? மரியாதையா போனை கொடுத்துரு. அவ போனை நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்க? இல்ல மேடம், இவளோட போனை இங்க தான் வச்சுட்டு போனோம். போய் சொல்றாங்க மேடம். நான் குளிச்சுட்டு வந்து பார்த்தப்ப இவங்களும் இல்ல, என் போனே இல்ல மேடம். இவங்க 2 பேர் தான் மேடம் என் போனை திருடி இருக்காங்க. நாங்க திருடல மேடம். திருடினவங்க யார் மேடம் திருடினான்னு ஒத்துக்கிட்டாங்க? பூங்குடி, எடுத்திருந்தா மரியாதையா போனை அவகிட்ட கொடுத்துரு. இல்லன்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். மேடம், சும்மா சும்மா விரட்டாதீங்க. அவதான் பழி சொல்றானா? இல்லாத பட்டவங்கன்னா நீங்களும் பழி போடுவீங்களா? நாங்க எங்க வேணாலும் வரோம், எங்க வேணாலும் விசாரிங்க. மேடம், அவ போனை எங்கேயும் கொண்டு போயிருக்க முடியாது. அவ ரூம்ல செக் பண்ணா தெரிஞ்சிட போகுது. தாராளமா செக் பண்ணிக்கோங்க. வாங்க மேடம். ஏய் நீயும் வா. வாங்க மேடம். மாட்னடி, நீயா பொய் சொல்ல மாட்ட. தேடி பாருங்க மேடம். நல்லா ஆசை தீர தேடி பாருங்க. தலை வலிக்குது. ஏய், போன் எங்கடி வச்சு? பில்லோக்குள்ள வச்சிருக்க. அப்புறம் ஏன் வார்டன் கைக்கு கிடைக்கல? போறோம், கொஞ்ச நேரம் அவளுங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. இப்ப என்ன மேடம் சொல்ல போறீங்க? சாரிமா. சாரி கேட்டுட்டா எல்லாம் சரியா போச்சா மேடம்? எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கறாங்க மேடம். இதே மாதிரி ஏதாவது பிரச்சனைனா இந்த மாதிரி வசதியான வீட்டு பொண்ணுங்க ரூம்ல போய் சோதனை பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல? சொல்லுங்க மேடம். பெரிய பிரச்சனையாயிரும்ல மேடம். ஆனா நாங்க இல்லாத வீட்டு பசங்க, கேட்கறதுக்கும் நாதி கிடையாது. ஃப்ரீ ஹாஸ்டல்ல வேற தங்கியிருக்கோம். அந்த தைரியத்துல தானே இப்படிலாம் பண்றீங்க. பூங்குடி, ரொம்ப பேசாத. போனை கடைசியா வச்சிருந்தது நீதான். அதனாலதான் உன் மேல சந்தேகப்பட்டேன். நீங்க பாட்டுக்கு திருடுறவங்களை சோதனை போடுற மாதிரி சோதனை போடுறீங்க.
நாளை பின்ன காலேஜ் ஏதாவது காணாம போச்சுன்னா எல்லாரும் எங்களை தானே சந்தேகப்படுவாங்க. செய்யாத தப்புக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவையா? சரி விடு, அதுக்காக ஓவரா பேசாத. அதான் உங்க ரூம்ல போன் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, பேச்ச விடு. மேம், நீங்க சரியா பார்க்கலன்னு எனக்கு தோணுது. இவங்க தான் எடுத்திருப்பாங்க, ஃபோன் இங்க தான் இருக்கும்னு என் இன்ட்யூஷன் சொல்லுது. கன்ஃபார்மா சொல்றேன், ஃபோன் இங்க தான் இருக்கு. வேணா ராகினி வேணா தேடி பார்க்கட்டும். அடிய குந்தாணி நில்றி. அதுதான் வார்டனே தேடி பார்த்துட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு பிறகு நீ என்னடி தேடுறது? உள்ள போய் எங்க பொருள் மேல எதுலயாவது கைய வச்ச கைய நொறுக்கி நாய்க்கு போட்டுரும், ஜாக்கிரதை. ஏய், என்ன ஓவரா சவுண்ட் விடுற? நீ சண்டை போடுறத பார்த்தா நீதான் போன் எடுத்து யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கியோன்னு தோணுது. ராகினி போய் தேடி பார்த்தா மாட்டிக்குவோன்னு பயப்படுறியா? ஏய் தீபிகா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம போயிடு. எங்க கையும் சுத்தம், எங்க வாயும் சுத்தம். இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா ராகினிய செக் பண்ண அலோ பண்ண வேண்டியதானே? எதுக்கு பயந்து தடுக்கிறா? யாரு பயந்தா? எங்களுக்கு ஒன்றும் மடியில கனமும் கிடையாது, வாழ்க்கையில பயமும் கிடையாது. தாராளமா போய் தேடி பார்க்க சொல்லு. பூவு, நானா பூவு? இவ யாரு பிள்ளை நம்ம ரூம் சோதனை பண்றதுக்கு? விடு மாதிரி, இவளுக ஆடுற வரைக்கும் ஆடட்டும். இவளும் போய் தேடி பார்த்துட்டு கையை விரிச்சிட்டு வந்தானா தெரியும்ல நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு. போடி போ. நல்லா தேடுப்ல, நல்லா தேடு. இந்தாங்க மேடம். பூங்குடி, என்ன இது? போனை நான் எடுக்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ண. இப்போ இது ஒரு ரூம்ல தானே இருந்திருக்கு. மேடம், போன் எப்படி என் ரூமுக்கு வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல மேடம். காஞ்சனா படத்துல வர மாதிரி பேய் ஏதாச்சும் கொண்டு வந்து போட்டிருக்குமோ? மேடம், சத்தியமா எங்களுக்கு தெரியாது மேடம். எங்களை நம்புங்க மேடம். நாங்க அந்த மாதிரி பட்ட பிள்ளைங்களாம் கிடையாது மேடம். மேம், என்னமா டிராமா பண்றாளுக பாத்தீங்களா? இவளுக்கு சாதாரணமானவளுக இல்ல, born criminals. இதுக்கு மேலேயும் இவங்களை விட்டு வச்சீங்க அவ்வளவுதான், இந்த காலேஜ் மானம் காத்துல பறந்துரும். முதல்ல இவங்க 2 பேரையும் பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பதான் இவளுக்கு திருந்து வாழ்க. இல்ல மேடம், நாங்க சத்தியமா அப்படிலாம் பண்ணல மேடம். எங்களை நம்புங்க மேடம். நாங்க அந்த போனை எடுக்கல மேடம். இங்க பாரு, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. போன் எப்படி உங்க ரூமுக்கு வந்தது? மேம், ஏதோ ஆசைப்பட்டு எடுத்துட்டாங்க. மலரு, என்ன மலரு, நீயும் அப்படி சொல்லாத புள்ள. நாங்க எடுக்கல புள்ள. என் ஃபோன் கிடைச்சிருச்சு மேடம், அவங்கள விட்டுருங்க. இல்ல மலர், இவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பே பண்ணாத இன்னோசென்ட் மாதிரி எப்படி சீன் போட்டாளுங்கன்னு பார்த்தல, விடக்கூடாது இவங்கள.